வெல்கம் டு சேஷாத் வே. பிக் பாஸ் வீட்டில் 102வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முத்து, ரயான், விஷால் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வண்டியை லெஃப்ட்டில் ஒடிச்சு நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா இந்த ரவுண்டு வந்து பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான இடஒதுக்கீடு அம்சத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார் பிக் பாஸ். இந்த பணப்பெட்டி 3வது டாஸ்க்கான பணப்பெட்டி. நேரம் வந்து 25 வினாடிகள், தூரம் 45 மீட்டர், பரிசு வந்து 2 லட்சம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஜாக்லினும் பவித்ராவும் இந்த சுற்றுலா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து பவித்ராக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. அதே சமயம் அவங்க ரொம்பவும் பயந்தாங்க. அதுதான் அதுக்கு முக்கிய காரணம். சரி ஜாக்கு, நான் வந்து உனக்காக போய் விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து போனாங்க. விட்டு கொடுக்குறது தான் உன்னோட நேச்சர், அதுக்கான ஈஸியாக நீ தந்துடல, உனக்கான பாயிண்ட்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஜாக்கிற்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பவித்ராவுக்கு ஆளாளு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அட சும்மா இருங்கப்பா, எனக்கே ரொம்ப மரண பீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து கமெண்ட் அடித்தாங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உன்னை நம்பி தான் நான் விட்டு கொடுத்துருக்கேன், ஒரு பிரதிநிதியாக நீ வெற்றியை கொண்டுட்டு வா அப்படின்னு ஜாக்கு சொன்ன சொற்கள் வந்து பவித்ராவுக்கு ரொம்பவே பூஸ்டாக இருந்துச்சு. தனக்காக ஒருவன் ஓடுறதை விடவும் மற்றவங்களுக்காக ஓடும்போது தான் அதிக முனைப்பை வந்து காட்டுவாங்க. 45 மீட்டர், 25 வினாடிகள், 2 லட்சம். மனம் மாறினால் திரும்பலாம், பெட்டி வந்தால் வெற்றி, தாமதமானால் எவிக்ஷன் அப்படிங்கிற விதியை மீண்டும் நினைவுபடுத்தி பவித்ராவுக்கு பீதியை கிளப்பினார் பிக் பாஸ். வெற்றி பெற்ற பிறகு முதல் பெண்மணி நீங்கள் தான் அப்படிங்கிற வார்த்தை நிச்சயம் உத்வேகத்தை தந்திருக்கும். ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. ஓட்டப்பந்தயத்தில் எப்போதுமே அந்த முதல் தருணம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓட ஆரம்பித்தாங்க பவித்ரா. அதே மாதிரியே வெற்றியும் பெற்று திரும்பி வந்துட்டாங்க. பாஸ் வந்து அடுத்த டாஸ்க்கை வந்து அறிவித்தார். அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாரு. மொத்தம் 3 பெட்டி இருக்கும். அதில் ஒரு பெட்டி தான் உண்மையான பணப்பெட்டி. அதோட மதிப்பு வந்து 5 லட்சம். 60 மீட்டர், 30 வினாடிகள் அப்படின்னு ஆட்டத்தை வந்து நிர்ணயிச்சிருந்தார் பிக் பாஸ். ரிஸ்க்கு எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. பவித்ரா தவிர மற்ற அனைவருமே எழுந்து வந்தாங்க. நீங்களெல்லாம் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு வகையில் நியாயமான காரணத்தை சொன்னார் சௌந்தர்யா. இதில் ரிஸ்க் அதிகம், எனக்கு பரபரன்னு இருக்குது, பார்த்துட்டு சும்மா உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தார் முத்து. பணம் முக்கியம் கிடையாது, ரிஸ்க் எடுக்கிறது தான் சவால் முக்கியம் அப்படின்னு சாமர்த்தியமாக பேசினார் விஷால். முத்துவின் வாதத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல், உன்ன மாதிரி என்னாலலாம் பேச முடியாது அப்படின்னு சௌந்தர்யா சொல்ல, இது பேச்சு போட்டி கிடையாது அப்படின்னு கவுண்டர் கொடுத்தார் முத்து. இந்த வாக்குவாதம் வந்து ரொம்ப நேரம் 3 பேத்துக்கும் இழுபறியாகவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம சீட்டு குலுக்கி போடலாம் அப்படின்னு சொன்னார் முத்து. அதுக்கு வந்து யாருமே ஒத்துக்கலை. எனக்கு நான் தான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் போட்டியாளர்களின் எண்ணிக்கை வந்து 4ஆ சுருங்குச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதே அனத்தில் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தார் ஜாக்லின். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துணிச்சலாக கை தூக்குனார் சௌந்தர்யா. எவ்வளோ நேரப்பா பேசுவீங்க, 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு டென்ஷன் ஆனார் பிக் பாஸ். முதல்ல முனைப்பு காட்டிய சௌந்தர்யா இந்த போட்டியில் கலந்து கொள்வார் அப்படின்னு தீர்ப்பை சொல்லி தானும் சவுண்டின் ரசிகன் அப்படின்னு அநியாயமாக நிரூபித்தாருங்க. இந்த வீட்டில் முதல் முறையாக எனக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே பெருமிதத்துடன் சௌந்தர்யா சொல்ல, அவரை கொலவெறியுடன் பார்த்துக்கிட்டு இருந்தார் முத்து. அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு. இதில் தான் செம காமெடி. சௌந்தர்யா ரொம்ப வேகமாக ஓடி போயிட்டு பாதியிலேயே திரும்பி ஒடியாந்துட்டாங்கங்க. எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க. ஐயோ போப்பா, எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு, பெட்டி எவ்வளோ தூரத்தில் தெரியுமா இருந்துச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு, நான் தான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்ல எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாடி ராசாத்தி அப்படிங்கிற பாடல் ஒலிக்க மஞ்சரியா அப்படின்ற பதட்டமும் மகிழ்ச்சியுமா தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜாக்குலின். ஆனால் உள்ளே வந்தது 3 பேருங்க. அந்த 3 பேருமே போட்டியாளர்கள் தான். வனிதா, ராபர்ட் மற்றும் ஜோவிகா அவங்களுடைய படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடல் ஒலிச்சிச்சு. அப்போ மஞ்சரி, தீபக் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் 5வது பணப்பெட்டிக்கான டாஸ்க்கை அறிவித்தார் பிக் பாஸ். 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்து 30 வினாடிகள், தூரம் 60 மீட்டர். அறிவிப்பு வந்தபோது எல்லாருமே எழுந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியாயமாக விஷாலுக்கு இந்த வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பெட்டி இருக்கும், கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு நம்பிக்கையாக இருங்க, இல்லைனா சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்துவும் ரயான்னு சொல்ல, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு விஷால் வந்து போனாருங்க. இதை வந்து பொதுவில் அறிவிக்கும் போது நான் தான் போட்டியாளர் அப்படிங்கிறது போல் முத்து வந்து பாவனை செஞ்ச பிறகு விஷால் வந்து போட்டியாளர் அப்படின்னு
அப்படின்னு தெரிவித்து சுவாரஸ்யமான காட்சியாக இருந்துச்சு. பரிசு தொகையை குறைய குறைய ஐயோ என்னோட அமௌண்ட் எல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி சிரிப்பு மூட்டினார் சௌந்தர்யா. ஒருத்தனுக்கு உள்ளே இருக்கிற பயத்தை போக்கி நீங்கள் தைரியம் தரீங்க பிக் பாஸ், இந்த டாஸ்கோட வெற்றி அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு விஷால் சொல்ல நானும் அப்படின்னு சௌந்தர்யா பெருமிதமாக கை தூக்கினாருங்க. உனக்காக ரெக்கமெண்ட் செஞ்சு நம்பி உன்னை நான் அனுப்புனா நாயை துரத்தின மாதிரி திரும்ப வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து நினச்சாரோ என்னமோ. யார் பேசுகிறது சௌந்தர்யாவா அப்படின்னு காய்கறி வாங்கும்போது கொசுரில் கொத்தமல்லி கேட்பாங்களே அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடித்தார் பிக் பாஸ். இது ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. விஷால் வெற்றிகரமாக இந்த டாஸ்கை செஞ்சு முடிச்சிட்டு எங்கள் அம்மா கடன் கேட்க போகிறப்ப காலில் விழுந்து கேட்குறேன்னு மாதிரி சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுவாங்க, எங்கிட்ட கூட அப்படி கேட்டிருக்காங்க, இந்த பணம் உங்களுக்கு தாம்மா அப்படின்னு விஷால் வந்து செஞ்ச சமர்ப்பணம் ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்ததாக அறிவிக்கப்பட்டது பணப்பேட்டியின் கடைசி டாஸ்க்கு. பரிசு தொகை வந்து 8 லட்சம் ரூபாய். எனவே ரிஸ்க்கும் அதிகம்தான். 80 மீட்டர் தூரத்தை 35 வினாடிகளில் கடந்து வரணுங்க. முதல் பெஞ்ச் மாணவருக்கு போல் முத்துவும் ரயானும் ரஸ்க்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லினும் உதறலுடன் வந்து சேர்ந்தாங்க. என்னதான் ரூல்ஸ் அப்படின்னு போடப்பட்டாலும் பிக் பாஸ் சொல்கிறது தான் இறுதி தீர்ப்பு. எனவே முதல்ல குரல் கொடுத்த ஜாக்லின் தான் போட்டியில் கலந்துக்குவாங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து அறிவிச்சிட்டாரு. நாம் சும்மா இருந்தாலும் இந்த ஆள் விடமாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி உள்ள தோணினாலும் முகத்தில் பயத்தை காட்டாமையே சமாளித்திட்டு இருந்தார் ஜாக்லின். போமா வேணாமா அப்படின்னு மயங்கி தவித்த ஜாக்லினுக்கு ஆதரவாக நின்று பேசிக்கிட்டு இருந்தார் மஞ்சரி. யாரும் அவங்க கிட்ட நெகட்டிவாக சொல்லாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சார் முத்து. கணக்கும் இதை போல் என்னென்னமோ படம் வரைஞ்சி போட்டு கூட்டி பெருக்கி விடை சொன்னார் ரயான். ஆட்டத்தில் இறங்குவதற்கு முன்னால் ஜாக் வந்து கண்ணீர் விட ஏன் அழுவுறீங்க அப்படின்னு விசாரித்தார் பிக் பாஸ். இந்த வீட்டை இனிமேல் மிஸ் பண்ணுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க. அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வெற்றியோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாரு. ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. பஸ்ஸர் அடிக்க கலக்கத்துடன் ஓடினார். வந்துடுவா வந்துடுவா அப்படின்னு வீட்டுக்குள்ளே பரபரப்புடன் மக்கள் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பெட்டியை தூக்கிக்கிட்டு முகத்தில் கலக்கத்துடன் திரும்பும் வீட்டை நோக்கி ஓடினார். வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. ஓடி போய் ஜாக்லின் வந்து கீழே விழவும் சரியாக இருந்துச்சுங்க. வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் மகிழ்ச்சியாக தெரிவித்தாலும் விஷால் உள்ளிட்டோர் சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 0 வினாடியை தாண்டிய பிறகு தான் ஜாக் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு அவர் வந்து அதை வெளியே சொல்லாமல் அமைதியாக காத்துக்கிட்டு இருந்தார். ஜாக் வந்து டைட்டான ஃபினிஷ் எங்கள் டீம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வரவும் நான் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜாக்லின். முகத்தில் இருந்த சிறிய மகிழ்ச்சி மறைஞ்சு கலக்கம் மீண்டும் படபடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களால டென்ஷனில் உட்காரவே முடியல. பிக் பாஸ் சீக்கிரம் சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமாக ஜாக்லின் தோல்வியை அறிவித்தார் பிக் பாஸ். 2 வினாடிகள் தாமதம். இதற்கான ரிப்ளை வீடியோவும் பார்வையாளருக்கு வந்து காட்டப்பட்டுச்சு. உங்கள் பயணம் இத்துடன் முடிஞ்சிருச்சு. போட்டியாளர்கள் எவருமே கேட்க விரும்பாத வாக்கியத்தை ஜாக்லின் கேட்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த முடிவை கண்டு அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஜாக்லின் வந்து எல்லார்ட்டையும் விடைபெற்று போனாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே அழுகையும் சோகமுமா இருந்துச்சு. இதை பார்த்து சத்யாவும் ஜெஃப்ரியும் பயங்கரமாக குறும்பு செஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க. அதுதான் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. இனிமேல் போட்டி அப்படின்னு எதுவுமே இருக்காது. மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் பரிவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பிரிவும் இருக்கும். யார் வெற்றியாளர் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க சஸ்பென்ஸாக காத்துக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.